வணக்கம் நண்பர்களே, சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் தியாகராஜன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் படம் அந்தகன் தி பியானிஸ்ட். இந்த படம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி என்று உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகும் அப்படிங்கிற நிலையில் இந்த படத்தின் சிறப்பு முன்னோட்டம் வெளியிடப்பட்டது. இந்த விழாவில் அந்தகன் படக்குழுவினரோடு திரைப்பிரபலங்கள் ஏராளமானவங்க கலந்துக்கிட்டு பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க. நடிகர் தியாகராஜன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் அந்தகன் தி பியானிஸ்ட் திரைப்படத்தில் பிரசாந்த், சிம்ரன், பிரியா ஆனந்த், கார்த்திக், சமுத்திரக்கனி, ஊர்வசி, யோகி பாபு, KS ரவிக்குமார், வனிதா விஜயகுமார், மறைந்த நடிகர் மனோபாலா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. ரவி யாதவ் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு சந்தோஷ் நாராயண இசையமைச்சிருக்காரு. செந்தில் ராகவன் கலை இயக்கத்தை கவனிக்க சதீஷ் சூர்யா படத்தொகுப்பு பணிகளை மேற்கொண்டிருக்காரு. கிரைம் த்ரில்லர் ஜானரிலான இந்த படத்தை ஸ்டார் மூவிஸ் நிறுவனம் சார்பில் திருமதி சாந்தி தியாகராஜன் தயாரிச்சிருக்காரு. பிரீத்தி தியாகராஜன் வழங்குறாரு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி என்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் இந்த திரைப்படத்தின் சிறப்பு முன்னோட்டம் வெளியிடப்பட்டது. இதற்காக சென்னையில் ஆகஸ்ட் 4 ஞாயிறு அன்று நடைபெற்ற விழாவில் படக்குழுவினர் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் இயக்குனரும் நடிகருமான KS ரவிக்குமார் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நீண்ட நாள் கழித்து நண்பர்கள் தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிம்ரனை நட்புக்காக படத்தில் பார்த்துருக்கேன். இந்த திரைப்படத்தில் நடித்ததில் மகிழ்ச்சி. ஜாலியான படப்பிடிப்பு அனுபவம். கண்டிப்பான இயக்குனர். படப்பிடிப்பு தளத்திற்கு இயக்குனர் தியாகராஜா வந்துட்டா மகனாக இருந்தாலும் பிரசாந்த் அமைதியாகிடுவார். அவருடைய மனதில் பயபக்தி வந்துடும். இப்போதெல்லாம் யாரும் இயக்குனரை பார்த்து பயப்படுறதில்ல, இயக்குனர்கள் தான் பயப்படுறாங்க. இந்த திரைப்படத்தில் யோகி பாபு, ஊர்வசி ஆகியோருடன் இணைந்து நடித்த காட்சிகள் சிறப்பாக இருந்தது. ஆனால் அந்தகன் சிறப்பு முன்னோட்டத்தில் இயக்குனர் தியாகராஜனின் தோற்றம் அனைவரையும் மிரட்டி விட்டது. சந்தோஷமாக தொடரும் இந்த அனுபவம் படத்தின் வெளியீட்டிற்கு பிறகும் தொடரணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். படத்தின் வெற்றி விழாவில் அனைவரும் மீண்டும் ஒன்றிணையணும் என இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரசிகர்களின் ஆதரவுடன் மிகப்பெரிய வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன் அப்படின்னாரு KS ரவிக்குமார். இவரை தொடர்ந்து நடன இயக்குனர் கலா பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் தின வாழ்த்து. தியாகராஜுடன் ஏற்பட்ட நட்பு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக நீடிக்குது. இந்த திரைப்படத்தில் பாடல்கள் மிக நன்றாக இருக்குது. கலை இயக்குனர் மிக நேர்த்தியாக அரங்கங்களை வடிவமைச்சிருக்காரு. பாடலுக்கான நடன காட்சிகளை 8 மணி நேரத்தில் நிறைவு செய்தோம். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் பாடல்களை சுட வழங்கினார். அதாவது 4 மணிக்கு படப்பிடிப்பு அப்படின்னா 2 மணிக்கு பாடல்கள் எங்களை வந்தடையும். எல்லா பாடல்களும் நன்றாக இருக்குது. படமும் சிறப்பாக இருக்குது. டாப் ஸ்டார் பிரசாந்தை பற்றி சொல்லணும். அவர் பியானோ வாசிக்க தெரிந்ததால் படப்பிடிப்பு தளத்தில் பாடல்களை பாடுவதுடன் அந்த பாடலை பியானோவிலும் வாசித்து கொண்டே பாடினார். அது வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஒளிப்பதிவாளர் ரவி யாதவ். நான் நடன இயக்குனராக பணியாற்றும் போதே அறிமுகமாகி அவருடன் பணியாற்றியிருக்கேன். அவரும் திறமையான கலைஞர். தியாகராஜன் மிக திறமையான இயக்குனர். இந்த திரைப்படம் அதனை உறுதிப்படுத்தும் அழகான கதை. சிம்ரன் பேரழகி. பிரசாந்த் எப்போதும் டாப் ஸ்டார் தான். அனைவரும் இணைந்து உருவாக்கியிருக்கும் இந்த திரைப்படம் வெற்றி பெறும் அப்படின்னாரு கலா மாஸ்டர். இவரை தொடர்ந்து நடிகை வனிதா விஜயகுமார் பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துகள். அந்தகன் படத்தை பற்றி நிறைய பேசியிருக்கேன். படத்தினை பற்றிய எனது எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கேன். இருந்தாலும் அது போதாது. ஏன் அப்படின்னா, இந்த படத்திலும் படப்பிடிப்பு தளத்திலும் ஏராளமான அன்பினை உணர்ந்தேன். இந்த படத்தில் எடுத்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என அனைவரிடத்திலும் தியாகராஜன், பிரசாந்த் இருவரும் மிகுந்த அன்பை காட்டினாங்க. அண்மையில் ஒளிபரப்பாகி வெற்றி பெற்ற ஆங்கில தொடரில் இடம்பெறும் வாசகத்தை போல் எவரிபடி லவ்ஸ் பிரசாந்த். பிரசாந்த் மீது அன்பு செலுத்தாதவர்கள் யாருமே இல்லை. சிம்ரனை பல ஆண்டுகளாக பார்த்து வரேன். இப்போதும் அழகாகவும் இளமையாகவும் துடிப்பாகவும் இருக்காங்க. அந்தகன் திரைப்படம் இந்த ஆண்டின் பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆகும். நானும் இந்த திரைப்படத்தை ரசிகர்களுடன் திரையரங்கத்தில் காண அவளுடன் காத்திருக்கேன். இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி என்று திரையரங்குகளில் வெளியாகுது. அனைவரும் திரையரங்கிற்கு வருகை தந்து படத்தை பார்த்து ரசித்து ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு வனிதா விஜயகுமார். இவரை தொடர்ந்து நடிகை பிரியா ஆனந்த் பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்திருக்கிற அனைவரும் இயக்குனர் தியாகராஜனை பற்றி மட்டுமே பேசுகிறோம். ஆனால் அவர்களது வீட்டில் இருவர் இருக்காங்க. பிரீத்தி மற்றும் பிரசாந்தின் அம்மா. இவர்கள் இருவரும் இப்படி இருப்பதற்கு அவர்கள் தான் காரணம். படத்தினை விளம்பரப்படுத்துவதற்காக திருச்சி, மதுரை, சேலம், கோயம்புத்தூர் என 3 நாட்கள் பயணித்தோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். வெற்றி விழாவில் சந்திப்போம். இந்த படம் விசுவலாக பிரம்மாண்டமாக இருக்குது. இதற்காக ஒளிப்பதிவாளர் ரவி மற்றும் இயக்குனர் தியாகராஜன் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னாரு பிரியானந்த். இவரை தொடர்ந்து நடிகை சிம்ரன் பேசினாங்க. அந்தகன் படத்தின் கதை திரைக்கதை நன்றாக இருக்குது. தியாகராஜனின் இயக்கத்தில் இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு. இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரசாந்துடன் நான் நடிக்கும் 7வது திரைப்படம் இது. மற்றொரு பிளாக் பாஸ்டர் வெற்றிக்காக காத்திருக்கேன். ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று அனைவரும் அந்தகன் திரைப்படத்தை திரையரங்கிற்கு சென்று பார்க்கணும் அப்படின்னாரு
சிம்ரன். இவரை தொடர்ந்து நடிகர் இயக்குனர் சமுத்திரக்கனி பேசும்போது, இறைவனுக்கு நன்றி, உலகம் முழுவதும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நண்பர்கள் தின வாழ்த்துகள். மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி இது என்று தொடங்கிய சமுத்திரக்கனி, மேலும் எனக்கு இந்த திரைப்படம் மிகவும் சிறப்பானது. இதன் தொடக்க புள்ளி எப்படி அப்படின்னா, இந்த திரைப்படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் இதே கேரக்டருக்காக என்னிடம் நடிக்க கேட்டாங்க. மறுத்துட்டேன். இதை தமிழில் ரீமேக் செய்யும்போது தம்பி கிஷோர் மூலமாக என்னை தொடர்பு கொண்டாங்க. எனக்கு தியாகராஜனை பார்த்தாலே பயம். எப்படி அப்படின்னா, நான் திரையரங்கில் ஆப்ரேட்டராக பணியாற்றிய போது மலையூர் மம்டியான் படத்தை ஓட்டியிருக்கேன். கொம்பேரி மூக்கன் படத்தை திரையில் பார்க்கும்போதே எனக்குள் பதட்டம் வந்துடும். அவர் ஃபோனில் வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே நான் படப்பிடிப்புக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டேன். ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் நேரில் அவருடன் பழகும்போது தான் அவரின் பேரன்பினை உணர்ந்தேன். அவருடைய தோற்றம், ஆளுமை, அதை பார்த்துட்டு நாமும் இந்த வயசில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை என்னுள் ஏற்படுத்தியது. அவருடைய அன்பிற்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். படப்பிடிப்பு தளத்தில் வனிதா விஜயகுமார் வந்தார். படப்பிடிப்பின் போது இதுவரை யாரும் என்னை திட்டிராத வகையில் கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டினார். அந்த காட்சியில் அவர் என்னை திட்டிக் கொண்டே இருந்தார். நான் இயக்குனரை பார்க்குறேன். அவர் என்னிடம் வந்து நான் சொல்லியதை கடந்தும் அவர் திட்டிக்கிட்டே இருக்கார் என விளக்கம் அளித்தார். அதன் பிறகு வனிதா விஜயகுமாரை பார்த்தபோது, இயக்குனர் தான் உங்களை இப்படியெல்லாம் திட்ட சொன்னார் என தியாகராஜனை கேட்டார். உதவி இயக்குனராக பணியாற்றிய போது சிம்ரனை பார்த்துருக்கேன். இந்த படத்தில் அவருடன் இணைந்து நடித்த போது உண்மையில் மறக்க இயலாத அனுபவமாக இருந்தது. இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிரசாந்த் இந்த படத்திற்கு பிறகு மும்மடங்கு வளரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேணும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னாரு சமுத்திரக்கனி. இவரை தொடர்ந்து இயக்குனர் தியாகராஜன் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இன்றைய தினம் அனைவரையும் சந்திப்பதற்கு முக்கியமான காரணம் இன்று நண்பர்கள் தினம். உலகம் முழுவதும் இருக்கும் அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துகள். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் நண்பர்களாக தான் பழகினாங்க. படப்பிடிப்பு 9 மணி அப்படின்னா அனைவரும் 9 மணிக்கு படப்பிடிப்பு தளத்தில் இருப்பாங்க. படப்பிடிப்பு அனுபவம் மகிழ்ச்சியாக இருக்கும். திட்டமிட்டதை விட படப்பிடிப்பு சீக்கிரமாகவே நிறைவு செஞ்சுடுவோம். சமுத்திரக்கனி அந்த காலகட்டத்தில் என்னை நினைவுபடுத்துபவர். தோற்றமாகட்டும், உடல் மொழியாகட்டும், உடற்கட்டாகட்டும், ஸ்டைலாகட்டும், நடையாகட்டும், ஆக்ஷன் என்று சொல்லிவிட்டால் நடிப்பில் சிங்கம்தான். இந்த படத்தில் அவர் மிரட்டியிருக்காரு. அதிலும் சிம்ரனை மிரட்டியிருக்காரு, வனிதா விஜயகுமாரை மிரட்டியிருக்காரு. அந்த குறிப்பிட்ட காட்சியில் எமோஷன் வேணும் என்பதற்காக தான் வனிதாவை அழைத்து உனக்கு தெரிந்த கெட்ட வார்த்தைகளால் திட்டு அப்படின்னு சொன்னேன். அந்த தருணத்தில் சொல்லத்தகாத வார்த்தைகளை எல்லாம் பேசினார். இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு குறிப்பிடத்தக்க அளவிலான அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் அற்புதமான நடிகை என்ற அங்கீகாரமும் கிடைக்கும். பிரியா ஆனந்த் அழகான தமிழ் பெண், தமிழ் திரையுலகில் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி என்னிடம் சொன்னார். ஆனால் அவர் இங்கே பேசியதெல்லாம் ஆங்கிலத்தில் தான். அதனால தான் சொல்கிறேன், இனி எந்த நிகழ்வில் கலந்து கொண்டாலும் ஆங்கிலத்தில் பேசு, அப்போது தான் தமிழ் பெண் என தெரியும். இந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்திற்கு யாரை தேர்வு செய்வது என்பது குழப்பமாக இருந்தது. அப்போது என்னுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்த பிரியா ஆனந்த் இந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு தேர்வு செஞ்சேன். முன்னோட்டத்திலும் அவர் அழகாக இருக்கார், நடனமாடி இருக்கார், தேர்ந்த நடிப்பையும் வழங்கியிருக்காரு. இந்த படத்தின் மூலம் அவருக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். தொடர்ந்து தமிழ் படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். சிம்ரன் பிரசாந்துடன் இதற்கு முன் 6 படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தின் உரிமையை வாங்கிய பிறகு ஏன் இந்த படத்தில் சிம்ரன் நடிக்க வைக்கக்கூடாது என யோசித்தேன். இது தொடர்பாக நான் அவரிடம் ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசிய போது, நான் இந்த படத்தை பார்த்துருக்கேன், அதனால் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த படத்தில் அவர் வரும் ஒவ்வொரு காட்சியிலும் அனுபவமிக்க நடிப்பை வழங்கியிருக்காரு. இந்த படத்தில் அவர் சற்று உணர்ச்சி மிகுந்த துணியில் நடிச்சிருக்காரு. படப்பிடிப்பு தளத்தில் ஏன் இப்படி நடிக்கணும் என கேட்டார். அப்போது இந்த கதாபாத்திரம் இப்படி நடித்தால்தான் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கொண்டு அவர் ஆக்ரோஷமாக நடித்தார். அவருடைய பேச்சு, வன்முறை எல்லாம் ஒரு ஆணை போல் இருக்கும். படம் வெளியான பிறகு சிம்ரனுக்கு விருது கிடைக்கும். இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைவரையும் விட சிம்ரனுக்கு சிறப்பான பெயரும் புகழும் கிடைக்கும். பிரசாந்த் பியானோ வாசிக்கும் கலைஞர். இந்த திரைப்படத்தை நான் வாங்குவதற்கு முக்கிய காரணமே கதைநாயகன் பியானோ இசைக்கலைஞர் அப்படிங்கிறதால தான். நான் இந்த திரைப்படத்தின் உரிமையை வாங்கி ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் பொருத்தமான நடிகர்கள் யார் என்பதை நிதானமாக யோசித்து தேர்வு செய்ய தொடங்கினேன். அதன் பிறகு படத்தின் பணிகளை தொடங்கினோம். இடையில் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் 2 ஆண்டுகள் சென்றன. அதன் பிறகு எதிர்பாராத சில சிக்கல்கள் ஏற்பட்டது. அதன் பிறகு படத்தை நிறைவு செஞ்சோம். அதனைத் தொடர்ந்து பிரபுதேவாவை வைத்து ஒரு பாடலை உருவாக்க திட்டமிட்டோம். பிரபுதேவா அதற்கான காட்சிகளை உருவாக்க சாண்டி மாஸ்டர் நடனத்தை அமைச்சார். இந்த பாடலை அனிருத், விஜய் சேதுபதி பாடினாங்க. விஜய் வெளியிட்டார். இந்த பாடல் தற்போது இணையதளத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த பாடலில் பிரசாந்தின் நடனத்தை பலரும் நடனமாடி இணையத்தில் பதிவேற்றி வராங்க. இந்த படத்தை விளம்பரப்படுத்துவதற்காக பயணித்த போது பிரசாந்தின் ரசிகர் ஒருவர் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி இறந்துட்டார். இதனால் பிரசாந்த் மன வருத்தம் அடைந்தார். உடனே இது தொடர்பாக தமிழகம் முழுவதும் வாகனத்தில் பயணிக்கும் போது
தலைக்கவசம் அணிந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிற விழிப்புணர்வை ஏன் ஏற்படுத்தக்கூடாது என சிந்தித்தார். அத்துடன் இல்லாமல் பிரசாந்தின் பிறந்தநாள் என்பது தமிழகம் முழுவதும் 5000 தலைக்கவசத்தினை அவரது ரசிகர்களுக்கு வழங்கினார். கே.எஸ். ரவிக்குமார் ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், பிறகு மற்றொரு சஸ்பென்ஸ் வரும். இதையெல்லாம் கடந்து என்ன நடக்குது, என்ன ஆச்சு, இது உண்மையா பொய்யா என பல கேள்விகள் ரசிகர்களிடத்தில் எழும். அதனால் இந்த படத்துக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க. பெசன்ட் ரவி பிரசாந்த் நடிக்கும் படத்தில் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புவேன். இந்த திரைப்படத்தில் அவர் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஊர்வசி, என்னுடன் கொம்பேரி முக்கன் உள்ளிட்ட பல படங்கள் நடிச்சிருக்காரு. நான் தயாரித்த பிரசாந்த் நடித்த மன்னவா படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் இந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னவுடன் வந்து நடித்து கொடுத்தாரு. அவரும் யோகி பாபுவும் கே.எஸ். ரவிக்குமாரும் பிரசாந்தும் இணைந்து தோன்றும் காட்சிகள் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும், சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். மறைந்த நடிகர் மனோபாலா, ஜெயம் கோபி, விஜேந்தர், பூவையர் லீலா, சாம்சன் என பலரும் நடிச்சிருக்காங்க. அந்தகன் திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இதுவே எனக்கு உற்சாகத்தை அளிக்குது. இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் வெளியிடுவதற்கு திரையரங்கு உரிமையாளர்கள் ஆர்வமுடன் இருக்காங்க. இது தொடர்பாக அவர்களிடையே ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கு. இதுவரை 400 திரையரங்குகளில் அந்தகன் திரைப்படத்தை திரையிட முடிவு செஞ்சுருக்கோம். இதற்காக கூடுதலாக திரையிடுவதற்கு திரையரங்கு உரிமையாளர்கள் விருப்பமுடன் இருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை என கருதுகிறேன். இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னாரு தியாகராஜன். இவரை தொடர்ந்து நடிகர் பிரசாந்த் பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துகள், மகிழ்ச்சியாக இருக்கேன். அந்தகன் அருமையான படைப்பு. இந்த திரைப்படத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்காங்க. திரை உலகில் முன்னணி நட்சத்திர நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அனைவருடனும் மறக்க இயலாத அனுபவம் இருக்குது. இதில் ஐயா கனிசாரை மறக்க முடியாது. அவரை நான் ஐயா என்று தான் அழைப்பேன். அவரையும் சசிகுமாரையும் அலுவலகத்தில் இருக்கும்போது தான் நேரில் சென்று சந்தித்திருக்கேன். இந்த தருணத்திலிருந்து இருவரையும் பின்தொடர்றேன். இந்த படத்தில் நடிக்கும் நடிகர்கள் பற்றி தேர்வு நடைபெறும்போது இயக்குனரின் பட்டியலில் கனி ஐயாவின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. அதன் பிறகு இயக்குனர் கனிசாருடன் பேசினார். அவரும் ஒப்புக்கொண்டு படப்பிடிப்பு வரைந்தார். அவர் ஒரு நேர்த்தியான தொழில்முறை நடிகர். இந்த படத்தில் அவர் நடிக்க ஒப்புக்கொண்டவுடன் எனக்கு 3 வார கால அவகாசம் கொடுங்க, நான் தற்போது ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், அதனை நிறைவு செஞ்சுட்டு உங்கள் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அதன் பிறகு அவர் கதாபாத்திரமாக மாறிட்டார். இப்படி ஒரு தீவிர பற்றுள்ள நடிகராக என நான் அவரை வியந்து பார்த்தேன். நான் ஒவ்வொரு நேர்காணலிலும் தவறாது குறிப்பிடும் விஷயம், ஒவ்வொரு படப்பிடிப்பின் போது ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வேன், கற்றுக்கொண்டே இருக்கேன் என குறிப்பிடுவேன். அந்த வகையில் சமுத்திரக்கனி ஐயாவிடமிருந்து நடிப்பின் மீதான தொழில் முறையிலான பெரு விருப்பத்தை கற்றுக்கிட்டேன். இந்த படத்தினை விளம்பரப்படுத்துவதற்காக நான், சிம்ரன், பிரியா, பெசன்ட் ரவி ஆகியோர் இணைந்து பயணித்தோம். அப்போது என் ஃபோனில் ஒரு குரல் ஒலித்தது. எங்கே இருக்கீங்க என கேட்டார். நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் மட்டும்தான் ஏன் தனியாக பயணிக்கிறீங்க, நானும் உங்களோட இணைகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் சமுத்திரக்கனி. அவருக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய இந்த ஆதரவிற்காகவும் எங்கள் மீது அன்பு செலுத்துவதற்காகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நானும் சிம்ரனும் இதுவரை 6 படங்களில் இணைந்து பணியாற்றியிருக்கோம். திரையுலகில் எனக்கு கிடைத்த அற்புதமான சக நடிகை, எனக்கு உற்ற நண்பி, அற்புதமான நடன கலைஞர். இந்த படத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றியது வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. என்னோட கதாபாத்திரத்திற்கும் அவருடைய கதாபாத்திரத்திற்கும் நிறைய முரண்கள் இருக்கும். அதை நீங்கள் திரையில் பார்க்கும்போது தெரிந்துக்குவீங்க. இந்த படத்தில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களும் ரசிகர்கள் ரசிக்கும் வகையில் இருக்கும். இதுதான் இந்த படத்தில் சிறப்பம்சம் என குறிப்பிடலாம். ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கும் நடிகர்கள் திறமையாக நடிச்சிருக்காங்க. இதை ரசிகர்கள் திரையரங்கில் பார்க்கும்போது நல்லதொரு அனுபவம் கிடைக்கும். பிரியா ஆனந்த் திறமையான சக நடிகை. படப்பிடிப்பு தளத்தில் அனைவரையும் உற்சாகமாக வச்சிருப்பார். படப்பிடிப்பு தளம் முழுவதும் மகிழ்ச்சியை பரவ செய்வார். வனிதா விஜயகுமார், என் உடன் பிறந்த சகோதரி போன்றவர் எப்போதுமே உற்சாகமாக இருப்பார். இந்த படத்தை எப்படியெல்லாம் விளம்பரப்படுத்தணும் என்பதில் நிறைய ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கார். அவர் இந்த படத்தில் நடித்ததை நான் அதிர்ஷ்டமாக கருதுகிறேன். நடிகர்களை கடந்து ஒளிப்பதிவாளர் ரவி யாதவ், கலை இயக்குனர் செந்தில் ராகவன் இருவரும் படப்பிடிப்பு தளத்தில் எப்போதும் அமைதியாகவே இருப்பாங்க. ஆனால் அவர்களது செயல் பேசும். யோகி பாபு, மோகன் வைத்யா, ஊர்வசி என பலருடன் இணைந்து நடித்த அனுபவம் மறக்க முடியாது. அருமையான மனிதரை இந்த படத்தில் சந்தித்தேன். அவர் தான் முழு படத்தையும் உயர்த்தி பிடிச்சிருக்காரு. அவர் தான் கார்த்திக். அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறேன். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டதற்கும் படப்பிடிப்பு தளத்தில் அவருடன் பழகியதற்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. படப்பிடிப்பு தளத்தில் அவர் வருகை தந்தாலே உற்சாகம் பீரிடும். அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. இந்த நண்பர்கள் தினத்தின் எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த நண்பர் என்னுடைய தந்தையார் தியாகராஜன். மிகச்சிறந்த மனிதர் தயாரிப்பாளர் சாந்தி தியாகராஜனுக்கும் எனது தங்கை பிரீத்தி தியாகராஜனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று அந்தகன் படம் திரையரங்குகளில் வெளியாகுது. ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் புதிய அனுபவத்தை வழங்கும்.
அனைவரும் வருகை தந்து வெற்றி பெறச் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு நடிகர் பிரசாந்த். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.